الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. وقال النبي عليه الصلاة والسلام من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, கடந்த வருடங்களை போன்று இந்த வருடமும் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்ததற்காக நாம் அல்லாஹ்விற்கு விசேஷமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ற வருடம் நம்முடன் இருந்த எத்தனையோ பேர்கள் இவ்வருடம் இல்லை. சென்ற வருடம் நல்ல ஆரோக்கியமாக இருந்த நம்முடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் பலர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்து, ஒரு வாய்ப்பை தந்து இந்த வருடமும் இந்த புனிதமான ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இந்த ரமதானுடைய மாதத்துடைய ஷரப்பை முதலாவது நாம் விளங்க வேண்டும். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், அருமையான மாதம். நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பன்மடங்கு கூலிகள் கிடைக்கப்படக்கூடிய மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தை தான் புனிதமான குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். நரகத்துடைய வாயில்கள் அடைக்கப்படக்கூடிய மாதம், சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படக்கூடிய மாதம். லட்சக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய மாதம். சபருடைய மாதம், பொறுமையுடைய மாதம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அவ்வளவு ஒரு புனிதமான மாதம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்னாலேயே அந்த 2 மாதங்களில் நீ பரக்கத் செய்வாயாக, ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நபி அவர்களே துஆ செய்தார்கள் என்றால் நபி அவர்கள் எவ்வளவு ஆசையுடன் இந்த மாதத்தை அடைய விரும்பி இருப்பார்கள்.
உண்மையிலேயே நானும் நீங்களும் நிறைய பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் செய்து எப்படியாவது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து கூட விதிவிலக்கு. பாவமே செய்யாதவர்கள், அவர்களால பாவங்கள் நடக்காது, ஒரு பேச்சுக்கு நடந்து விட்டால் அந்த பாவங்களையும் மன்னித்து விட்டதாக குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر. நிச்சயமாக உங்களுக்கு நாம் பெரிய ஒரு வெற்றியை தந்து விட்டோம். உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை மன்னிப்பதற்காக நாம் வெற்றியை தந்து விட்டோம். நபி அவர்களால பாவம் நடக்காது, அவ்வாறு நடந்து விட்டாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். நம் எல்லோருடைய ஆகப்பெரிய ஆசை என்ன? மரணித்ததற்கு பின்னால எப்படியாவது சொர்க்கம் செல்ல வேண்டும். நரகத்திலிருந்து நாம் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த சுவர்க்கத்துடைய உத்தரவாதமும் உலகத்திலேயே நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நபி அவர்களே சொல்வார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சுவர்க்கத்துடைய சாவியே என்னுடைய கையில். ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, சுவர்க்கத்தில் நான் நுழைகின்ற வரைக்கும் மற்ற அனைத்து நபிமார்களும் சுவர்க்கத்தில் நுழைவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இந்த மாதிரியான உத்தரவாதம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடைத்ததாக இல்லை. அந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட நபி அவர்களே ரமதானை அடையணும் என்று ஆசைப்படுவார்கள். ஏன்? அதில் அல்லாஹுடைய அற்புதமான அருள்களும் ரஹ்மத்துகளும் அவனுடைய பாவ மன்னிப்புகளும் இந்த உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் அடைய வேண்டும் என்று அந்த விருப்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமதானை அடைய வேண்டும் என்ற அந்த துஆவை கேட்டிருக்கின்றார்கள். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த மாதம் வந்து அடைந்து விட்டது. 2வது நோன்பை பிடித்தவர்களாக நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். குர்ஆனுக்கு ஆகப்பெரிய சிறப்பு. இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பலகையில இந்த குர்ஆனை பாதுகாத்து வைத்து அங்கிருந்து பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்து அந்த பைத்துல் இஸ்ஸா அல்லது பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதிலிருந்து தான் 23 வருட கால எல்லையில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூ உலகத்திற்கு இறக்கி வைத்தான். அதனால் குர்ஆனுடைய மாதம் ரமதானுடைய மாதம் என்றால் மிகையாகாது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு உள்ள மாதம் என்றால் இந்த ரமதானுடைய மாதம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால கடந்த காலங்களை போன்று ரமதான் வந்து விட்டது என்றால் ஆரம்பத்துல சில நாட்கள்ல கொஞ்சம் கூடுதலாக வாரது, இடையில் அது அப்படியே விட்டு விடுறது, மறுக்க கடைசியில 27க்கு அது லைலத்துல் கத்ர் என்பது எல்லோருடைய ஏகோபித்த முடிவல்ல. நபி அவர்களுடைய ஹதீஸ் கடைசி 10 ஒற்றை தினத்தில் லைலத்துல் கத்ரை எதிர்பாருங்கள். அது 21வது தினமாகவும் இருக்கலாம், 23, 25, 29ஆகவும் இருக்கலாம். 27ல வந்து அந்த மஸ்ஜிதுல சேர்ந்து நடக்கக்கூடிய அமல்கள், அது தஸ்பீஹுடைய தொழுகை, தௌபாவுடைய அமல், இஸ்திக்பார், பயான், இதிலே நாம் கலந்து விட்டோம் என்றால் ரமதானை நாம் அடைந்து விட்டோம், லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டதாக சிலர்கள் நினைத்தால் அது பிழையான நினைப்போ. அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வந்த வேகத்திலேயே இந்த மாதம் சென்றுவிடும். இந்த மாதத்தை அர்த்தமுள்ளதாக ஆக்குவதற்கு இந்த மாதத்தில் அல்லாஹ் யார் யாரை மன்னித்தானோ அந்த பட்டியலில் நாம் எல்லோரும் சேர வேண்டும். நபி அவர்களுடைய அந்த நாம் அடிக்கடி கேள்விப்படுவோமே, ரமதான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் மன்னிக்கப்பட்டவர்கள் யாரு சேரவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ல நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்களே, அந்த பட்டியலில் நானும் நீங்களும் சேர்ந்து விடக் கூடாது.
அதனால ஆரம்பத்திலிருந்து ஒரு முடிவொன்று கட்ட வேண்டும். ரமதான்ல உள்ள ஆக குறைந்த பட்சம் அந்த நடக்கக்கூடிய தராவீஹ்ல முழுமையாக கலந்து கொள்வோம். அங்கே ஓதப்படக்கூடிய குர்ஆன முழுமையாக காதால கேட்போம். குர்ஆனுக்குள்ள ஒரு விசேஷமான அற்புதம் தான் குர்ஆனை ஓதுவதும் நன்மை, குர்ஆனை கேட்பதும் காதால கேட்பதும் நன்மை, குர்ஆனை பார்ப்பதும் நன்மை. உலகத்துல வேற எதற்கும் பார்ப்பதற்கு நன்மை இல்லை. குர்ஆனை ஒரு ஆள் தன்னுடைய கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறார், அதற்கும் நன்மை. தன்னுடைய பெற்றோர்களுடைய முகத்தை அன்புடன் இரக்கத்துடன் பார்க்குகின்றார், அதற்கும் நன்மை. புனித பைத்துல்லா காபத்துல்லாவை பார்த்து கொண்டிருக்கிறார், அதற்கும் நன்மை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால குர்ஆனுடன் எப்படி இணைந்தாலும் அதற்கு நன்மை. அதை சுமப்பது கூட பெரிய ஒரு பாக்கியம். அதனால தான் சுத்தமானவர்களை தவிர அந்த குர்ஆனை தொட வேண்டாம். குர்ஆனை தொடுவதற்கும் தூய்மை தேவை, சுத்தம் தேவை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரமதான் வந்துவிட்டது என்றால் ஒரே ஒரு இரவுல முழு குர்ஆன்ல முடிச்சிருவாங்க. 30 நாளைக்கு 30 குர்ஆனை முடிச்சிருவாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பகலில ஒரு குர்ஆன், இரவில ஒரு குர்ஆன், முழு மாதத்தில் 60 குர்ஆனை ஓதி முடித்து விடுவார்கள். பின்னால வந்த நிறைய முஹத்திஸீன்கள், ஹதீஸ்களை தொகுத்தவர்கள், அதற்கு விளக்கங்களை பதிவு செய்தவர்கள் அநேகமாக ரமதான் வந்து விட்டது என்றால் அனைத்தையும் விட்டு விட்டு அந்த குர்ஆன் ஓதுவதில் ஈடுபடுவார்கள். இப்பொழுதும் நிறைய பேர் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்க ஹரம் ஷரீஃப்ல பார்க்கலாம். துஹர் தொழுகையிலிருந்து மக்ரிப் தொழுகை வரைக்கும் அங்கு உள்ளவர்களுடைய ஈடுபாடு என்ன? முழுக்க முழுக்க குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்களும் ஒரு 10-30 வருடங்களுக்கு முன்னால இந்த காட்சிகளை நம்முடைய ஊர்களில், மஹல்லாக்களில், மஸ்ஜிதுகளில் கண்டோம். ஆனால் அல்லாஹ் மன்னிக்கோனும், அந்த காட்சிகள் குறைந்து விட்டது, வசதிகள் கூடி விட்டது. பாருங்க, நம்முடைய இந்த மஸ்ஜித், அநேகமான மஸ்ஜித் எவ்வாறு காப்பத், எவ்வாறு ஏசி, எவ்வாறு லைட், கிட்டத்தட்ட 3 ஸ்டார் 4 ஸ்டார் லெவல்ல எங்கட மஸ்ஜிதுகள் ஆகிவிட்டது. ஆனால் மஸ்ஜிதுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய அமல்கள் குறைந்து விட்டது. ஆரம்ப காலத்தில் இந்த அளவுக்கு ஏற்பாடுகள் இல்லை. எந்த அளவுக்கு இந்த மஸ்ஜிதுல பூர்த்தியான குர்ஆன் கூட இல்ல. கிழிந்த குர்ஆன்கள் தான் சில பேர மஸ்ஜிதுகள்ல காட்சி தரும். ஆனால் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எல்லா வசதிகளையும் தந்து விட்டான். ஆனால் அமல் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. இங்கேயும் பாருங்க, நிறைய மദ്രസா மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், குர்ஆனை ஹிஃப்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹிஃப்து பண்ணி முடித்த ஹாஃபிஸ்மார்கள் எக்கச்சக்கமாக நம்முடைய மஹல்லாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹாஃபிஸ்மார்கள் குர்ஆனை முடித்ததனுடைய அவுட்புட் என்ன? அதன் மூலம் ஏற்பட வேண்டிய லாபம் என்ன? அந்த ரமதான்ல இந்த காட்சி தரவும் ஒவ்வொரு ஹாஃபிஸ்மார்களும் அவர்கள் மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு மூலையில நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஓதக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சிகள் நம்முடைய பார்வையில பட வேண்டும். நிறைய பெண்மணிகளும் ஹாஃபிஸாக்கள் ஆகிட்டாங்க. அவர்களுடைய எண்ணிக்கை புள்ளி விவரம் வெளியில வருவதில்லை. பெண்மணிகளை ஹாஃபிஸாக்கி ஆலிமாக்கி அதனால ஏற்பட வேண்டிய மாற்றம் என்ன? 1 வீடு, 2 வீடு, 3 வீட்டிலே உள்ள பெண்மணிகள் சேரணும். இரவில மகள் நீங்க ஓதுங்க, நீங்க 3 ஜுஸ் ஓதுங்க, நீங்க 5 ஜுஸ் ஓதுங்க. நாங்க பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டோம். ஒரு 5 பேர், 10 பேர், 15 பேர் நின்று கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன வீடுகள்ல இருந்து அந்த ரமதானுடைய இரவை ஹயாத்தாக்கக்கூடிய காட்சிகள் நம்முடைய சமூகத்துல வரும். இல்லாட்டி நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட வஹ சொல்லணும். வெறும் பேருக்கு ஹாஃபிஸாகி ஹாஃபிஸாக்கள் ஆகுவதில்லை. அந்த ரமதான குர்ஆனை கொண்டு ஹயாத்தாக்க வேண்டும். ஓதக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும், கேட்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகணும். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையான வசதிகளையும் அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான். ஆனால் நாம் தான் நன்றி கெட்டவர்கள் என்றால் மிகையாக.
அல்லாவுக்கு நாங்க நன்றி செலுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவு. இதை விட வசதி குறைந்த பல நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டங்களிலே உள்ள பல இஸ்லாமிய நாடுகள், அது மொரோக்கோ, துனிசியா, சூடான் போன்ற பல நாடுகள்ல ரமதானுடைய காலத்தை நாம் பார்த்தோம் என்றால் காலை முதல் மாலை வரைக்கும் அங்கே கூட்டம் கூட்டமாக சின்ன பிள்ளைகள் இருந்து குரானை பாடமாக்கி குரானை ஓதுவதில் இன்பம் காணுவார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வீட்டில் உள்ள தாய்மார்களும் ஓதணும். வீட்டில் யாரு குர்ஆனுடன் இணைந்திருக்கிறார்களோ அந்த பெண்மணிகளை ஓத வைத்து அல்லாஹுடைய கலாமுடன் இணையோனும். கலாமுல்லாஹ் என்ன? ரப்புடைய பேச்சு. குர்ஆன் ஓத ஓத நான் என்னுடைய அல்லாஹுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடன் ரகசிய பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாட்டுடைய தலைவர், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியோட இஃப்தார் எடுக்கிறாண்ட பெரிய பாக்கியமா கருதுகின்றார்கள் என்கிற சிலர் படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வோட பேசுற சந்தர்ப்பம், அவனோட கதைக்கிற, அவனோட ரகசியம் பேசுற சந்தர்ப்பம் இது சாதாரணமானது அல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நான் மூத்தவர்களை கூறுகின்றேன். 40 வயது, 50 வயது, 60 வயதானவர்களை நான் இந்த இடத்தில் ரொம்ப பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய வாப்பாமார்களை நாங்க கண்டிருக்கிறோம். 70 வயது, 80 வயது கண்ணாடி போடாம குர்ஆன் ஓதுவாங்க. அவர்களுடைய கைகள் எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ் இருக்கும், திக்ர்களை செய்வாங்க. நம்முடைய பெற்றோர்கள் செய்வதை நாங்க கண்டோம். ஆனால் நாங்கள் செய்வதை எங்கள மகன்மார்கள், எங்களுடைய மகள்மார்கள், நம்முடைய பேரன் பேத்திகள் பார்க்கின்றார்களா? அவர்களுக்கு அந்த சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோமா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் ரமபான்ல குர்ஆனுடன் இணைவோம். நடக்கிற தராவீஹ்ல முழுமையாக கலந்து கொள்வோம். கியாமுல் லைல்ல பூர்த்தியாக கலந்து கொள்வோம். அது மாத்திரமில்ல, தனிமையில குர்ஆனோடு இணைந்து பாடமான சூறாக்களை தொழுகையில ஓதுவோம். பாடம் இல்லையா, குர்ஆனை பார்த்து ஓதுவோம். அந்த பார்ப்பதற்கும் நன்மை, ஓதுவதற்கும் நன்மை. ஆராய்ச்சி செய்யவும் வேண்டும். அதில் அற்புதமான விளக்க கடந்த காலங்களுடைய வரலாறுகள், பல வகையான உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த குர்ஆனுடன் இணைந்தோம், நம்முடைய கவலைகள் நீங்கும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும். வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓத ஓத மலக்குமார்கள் வருகிறார்கள், ஷைத்தான்கள் வெளியாகிறார்கள். நம்முடைய சில பெற்றோர்களுடைய பெரிய அங்கலாய்ப்பு, எங்கட மகன் எவ்வளவு சொல்லியும் கேட்கிறான் இல்ல, மகள் போனுக்கு எடிக்ட் ஆகிட்டா, அவ எந்த நேரம் பார்த்தாலும் மொபைல் போன்ல தான் இருக்கிறா. முதல்ல நானும் நீங்களும் எங்களை மாற்றணும். வீட்டுக்குள்ள வந்ததோட மொபைல் போன ஒரு பக்கத்துல ஒரு மூலையில வைக்கிறோனும், அதை ஃபுல்லா ஆஃப் பண்ணிடணும். வீட்டுள்ள மனைவி மக்கள் பிள்ளைகளோட பேசணும், கதைக்கணும். அதோட ரமதான்ல வாப்பா ஓதுவதை பார்த்தால் மகன் ஓதுவாரு, உம்மா ஓதுவதை பார்த்தால் மகனும் பேச்சியும் ஓதுவார்கள். வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதி பாருங்க. இன்னல் பைத் அல்லது யுக்ரவு ஃபீஹில் குர்ஆன் தஹ்துருஹுல் மலாயிகா. இந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் ஆஜராகிறார்கள். வ தக்ருஜு மின்ஹு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் அங்கிருந்து வெளியாகிறார்கள். பல எங்கள சகோதரர்கள் உள்ளர்கள், பலர்கள் சூனியம் செய்து செய்வனை செய்து அந்த பக்குவம் இந்த பக்குவம் அவர் இவர் என்று லட்சக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. உங்களோட வீட்டுல நீங்க வெறும் சூரத்துல் பக்ராவை மட்டும் ஓதி பாருங்க. நபியுடைய தெளிவான ஹதீஸ், இக்ரஊ சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை நீங்க ஓதுங்க. அதை எடுப்பது மிகப்பெரிய பரக்கத், அதை விடுவது மிகப்பெரிய கை சேதம். சூனியக்காரர்கள் அதை நெருங்கவும் முடியாது. வீட்டுல பெண்கள் மட்டுமா இருக்கிறீங்க, ஓரளவு சத்தமா ஓதுங்க. அவங்களோட வீட்டில் உள்ளவர்கள் மஹரமானவர்கள் தான் இருப்பாங்க, மஹரம் இல்லாதவர்கள் யாரும் இல்ல. நீங்க கொஞ்சம் சத்தம் போட்டு குர்ஆனை ஓதுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சபருடைய மாதம். சபர் என்றால் வெறும் வாயை உணவிலிருந்து நீரிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல,
எங்களுடைய மறைவிடத்தை ஹராமானவைகளிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்ல, சபுர் என்ன, அமல் செய்வதற்கும் சபுரு தேவை. நாங்க பார்க்கலாம், தராவியுடைய ஆரம்பத்துல அநேகமான மஸ்ஜிதுகள்ல பெரிய கூட்டம், 8 ரக்காத்துல ஒரு கூட்டம், 10 ரக்காத்துல இன்னும் ஒரு கூட்டம், கடைசியில 20 ரக்காத் முடிகிற நேரத்துல பாதித்தான் இருக்கும். நாங்க நினைக்கணும் சபர் என்றா அமல் செய்வதற்கும் பொறுமை தேவை. இந்த ஒரு அவர் 1 அவர் இவர் ஓதி தெரிவிக்கிறாரா, இதுல நான் பொறுமையாக இருந்து இந்த முழு தொழுகையில கலந்து இந்த குர்ஆனை கேட்பதற்கும் நான் பொறுமை செய்வேன். முழு 11 மாசமும் தானே அவசரமாக ஓடுகின்றேன். இந்த ரமதானுடைய மாதத்தில் மட்டுமாவது முழுமையாக அந்த தராவியாக பூர்த்தியாக தொழுது முடிப்போம், கயாமுல் லைலை பூர்த்தியாக தொழுது முடிப்போம், அங்கே ஓதப்படக்கூடிய குர்ஆனை காதால கேட்போம். நான் என்ன சொல்றேன், சில நாடுகள்ல ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால கனடாவுல டொரண்டோவுல நம்முடைய மஸ்ஜிது தக்வா என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் இருக்குது. நம்முடைய இலங்கை சகோதரர்கள் அந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்கிறார்கள். கண்ணால கண்கூடாக கண்டது, ரமதானுடைய முதல் 10ல ஒரு குர்ஆனை முடிக்கிறாங்க. தராவிஹில 3 ஜுஸு ஓதுகின்றார்கள். முதல் 10ல ஒரு குர்ஆன் முடிகின்றது. இரண்டாவது 3வது 10 அந்த 20 நாள்ல இன்னும் ஒரு குர்ஆனை தராவிஹில முடிக்கிறாங்க. பின்னால கியாமுல் லைல்ல வேறையா ஒரு குர்ஆனை முடிக்கிறாங்க. உலகத்திலாக பிஸியான நாடு, பிஸியான சிட்டி, மக்கள் சும்மா மெஷின் மாதிரி வேலை செய்வாங்க. அந்த வேலை பழுக்களுக்கு மத்தியில அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரமதான்ல மட்டும் 3 குர்ஆனை காதால கேட்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால அமல் செய்வதற்கும் பொறுமை தேவை. காலையில சஹருடைய சாப்பாட்டுக்கு மட்டும் எழும்பி அவசரமாக சாப்பிடுவதில்லை. ஒரு ½ an hour 3/4 hour டைம் எடுக்கணும். ஆறுதலா ஒரு 4 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ தஹஜ்ஜுத தொழணும். தஹஜ்ஜுதுக்கு பின்னால ஒரு 10 நிமிஷம் துஆவுக்கு நாங்க ஒதுக்கணும். துஆ அது தனியான ஒரு வணக்கம். நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ அது ஒரு தனியான வணக்கம். அந்த நேரங்களில் அல்லாஹ் முழு உலக மக்களை விழித்து கேட்கின்றான், ஹல் மின் தாஇன் ஃபஉஜீபலா, என்னை அழைக்கின்றவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க நான் தயார். ஹல் மின் சாயிலின் ஃபஉதியலா, என்னிடம் கேட்கிறவர்கள் யாரும் இல்லையா, கொடுப்பதற்கு நான் தயார். என்னிடம் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயார். நிறைய என்னாலும் உங்களாலும் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் அந்த அளவுக்கு பாவம் இல்ல. ஏன் உலகத்தில் நடக்கிறத பார்க்கேடா, உலகத்தில் நடக்கக்கூடியவைகளை காதால கேட்கேடா. ஆனால் இப்பொழுது இந்த சோசியல் மீடியா வந்ததற்கு பின்னால நாங்க ஒவ்வொரு நாளும் அதற்கு கொடுக்கக்கூடிய 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் அதால கண்ணால பார்க்கக்கூடியவைகள், காதால கேட்கக்கூடியவைகள், வரக்கூடிய படங்களை காட்சிகளை ஷேர் பண்றது, லைக் பண்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகளில் அநேகமானது தேவையில்லாதது, அவசியம் இல்லாதது அல்லது தவறானது. இவைகள் எக்கச்சக்கமான பாவங்களாக இருக்கலாம். இந்த பாவங்களுக்குரிய பரிகாரத்திற்குரிய மாதம் அல்லவா இது? இஸ்திக்ஃபார், பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் விரும்புகின்றான், அழைக்குகின்றான், அல்லாஹ் எதிர்பார்க்குகின்றான். அல்லாஹ்வே கூறுகின்றான், லவ் லக்கியனி பிஃபராபில் அர்தி ஹஃபியா, முழு உலகத்துடைய அளவுக்கு நீங்க பாவங்களை செய்து வந்து என்னை சந்திக்கிறீங்க, எனக்கு இணை வைக்காத விதத்தில் நான் அந்த பாவங்களுடைய அளவுக்கு நன்மையை சொல்லும்படி சந்திக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் கேட்க கேட்க அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான், அவன் நெருங்குகின்றான். உலக மக்கள்கிட்ட தான் கேட்க இவங்க ஒரே அலட்சியங்கன்னு சொல்லுவாங்க. ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாங்க கேட்காவிட்டால் கோபப்படுவான். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்வை கேட்க மாட்டார்களோ அவர்களுடன் அல்லாஹ் கோபப்படுகின்றான். தன்னை பற்றி நபியிடத்தில் கூறுகின்றான், வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன்
فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறேன். அவனுடைய கழுத்திலே உள்ள உயிர் நரம்பை விட உங்களுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன். என்னை அழைத்தால் அழைத்தவருடைய பதில் கொடுக்க நான் தயார். எங்களால நடந்த பாவங்களை யாரிடத்தையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஈவன் நம்முடைய மனைவிக்கு கூட சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களோட படைத்த ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுவோம். அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்குகின்றான். சிறுக்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் கடந்த காலங்கள்ல மன்னித்திருக்கிறான். கொலைக்காரர்களை மன்னித்திருக்கிறான். கொள்ளைக்காரர்களை மன்னித்திருக்கிறான். இன்னொரு பல அநியாயங்களை செய்த அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இஸ்திக்பாருக்காக துஆவுக்காக டைம் ஒதுக்குவோம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் நேர காலத்தோடு எழும்புவது அது ஆகப்பெரிய சபர் பொறுமை. அதே மாதிரி தான் கண்ணால் ஹராமை பார்க்காமல், காதால் ஹராமான விஷயங்களை கேட்காமல், வாயால பொய், ரீபத், புறம், மோசடி போன்றவைகளை செய்யாமல் நம்முடைய அங்க அவயவங்களை பாவிப்பது இருக்குது, பாதுகாப்பது இருக்குது. இது ஆகப்பெரிய அமல். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வெறும் வாயையும் வயிற்றையும் மட்டுமல்ல பாதுகாத்து நோன்பு பிடிப்பது. கண்ணை பாதுகாக்கணும், கண் நோன்பு பிடிக்கணும். காதை பாதுகாக்கணும், வாயை பாதுகாக்கணும், அங்க அவயவங்களை பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ரமதான் இது சபருடைய மாதம். அமல் செய்வதற்கும் பொறுமை தேவை. பாவங்கள் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் பொறுமை தேவை. அதே மாதிரி இது ஈசையுடைய மாதம், தான தர்மங்களுடைய மாதம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தென்றல் காற்றை விட கூடுதலாக ரமதான்ல தான தர்மம் செய்வாங்க. அதனால எங்களில் வசதி படைத்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ரமதானுக்கு முன்னால அந்த ட்ரை ஃபுட் பெக்குகளை செய்து ஏதோ 100-200 பெக்குகளை கொடுத்ததோட அவங்களோட வேலை முடிந்து விட்டதாக நினைப்பாங்க. அதையும் ஜக்காத்திலிருந்து செய்ய ஏதாது. ஷாஃபி மத்ஹபுடைய அடிப்படையில ஜகாத் பணமா தான் கொடுக்கணும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொடுத்து உணவு, அதாவது பொதிகளை ஜகாத் பணத்தால கொடுக்கல. ஆனால் சதக்காவால கொடுத்தாலும் அதோட மட்டும் நாங்க போதுமாக்கிக் கொள்ளல. எப்படி வசதியானவர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி வசதி குறைந்தவர்களும் எங்களுடைய சமூகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை இனம் காணணும், அவர்களை அடையாளம் காணணும். எவ்வளவு நோயாளிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு கேன்சர் பேஷண்ட்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு கிட்னி பேஷண்ட் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் சத்திர சிகிச்சை செய்யணும். ஆனால் இன்ஜெக்ஷன் மருந்துகளை வெளியில வாங்குவதற்கு வசதி குறைந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேடணும். உண்மையிலேயே சிரமப்பட்டவர்கள் யாரு, கஷ்டப்பட்டவர்கள் யாரு? இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, மாற்று மத சகோதரர்களும் இருக்கிறாங்க. பல் இன பல் சமூக மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் நம்முடைய உதவி எல்லோரையும் போய் சேரணும். மாற்று மதம் நம்முடைய சகோதரத்துவ மதத்தில் உள்ள பலர்கள் இருக்கிறார்கள். கஷ்டத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள், சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள், வறுமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தாராள உதவி செய்யலாம். நம்முடைய ஜகாத் அது குறிக்கப்பட்ட 8 கூட்டத்தினர்களுக்கு மாத்திரம். அது அல்லாத சதகா, தான தர்மம், ஹதியா போன்றவைகளை நாங்க இந்த நாட்டில் உள்ள பல மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. கிராமங்கள்ல சில ஊர்கள்ல சாதாரணமான ஒரு கஞ்சி காய்ப்பதற்கு கூட வசதி இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க. ஜெயிலில் உள்ள கைதிகள் இருக்கிறாங்க. பல்கலைக்கழகங்கள்ல படிக்கக்கூடிய ஹாஸ்டல் இருக்கிற சில மாணவிகள் இருப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஏதோ கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுத்து விட்டு 100-200 அந்த உணவு பார்சல்களை கொடுத்து விட்டு எங்கட வேலை முடிந்து விட்டதாக அர்த்தம் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் தர நாங்க கொடுத்து கொண்டே இருப்போம். மாஷா அல்லாஹ், எங்கட நாட்டில் நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சமீபத்தில் ஏற்பட்ட அந்த டிட்வா புயலினுடைய வேலையில நாங்க கண்டோம். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையுடைய பல பாகங்களில் இருந்து பாதிக்கப்படாதவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்ததை போன்று என்னுடையது முடிந்து விட்டது, ரமதான்ல கொடுப்பதற்கு இல்லை என்று கூறாமல் ரமதான்ல பன்மடங்கு நன்மை. இன்னும் தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், கண்ணீரில் வாழக்கூடிய எத்தனையோ நூற்றுக்கணக்கான விதவை பெண்மணிகள் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்களையும் இனம் காணணும். அவர்களுக்கும் நாங்க எங்களால முடியுமான உதவிகளை நாங்க செய்யணும். இந்த ரமதான்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியமாக கருத வேண்டுமே தவிர இதை பாரமாக சுமையாக கருதக்கூடாது. இறைக்கிற கிணறுதான் ஊரும் என்று கூறுவார்கள். நாங்க கொடுக்க கொடுக்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்முடைய தொழில் வியாபாரத்தில் பரக்கத் செய்வான். ஆபத்துகள் இருந்து நிச்சயமாக நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த புனிதமான மாதத்தை நாம் அடைந்து இரண்டாவது நோன்பிலே நாம் எல்லாம் வீட்டிற்குகின்றோம். அதனால் எங்களுடைய மற்ற வேலைகளை கொஞ்சம் குறைத்து அதற்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை குறைத்து சோசியல் மீடியாவில் ஈடுபடக்கூடிய அநேகமான நேரங்களை முற்றம் முழுதுமாக குறைத்து அத்தியாவசியமான நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய ஜாப் அவைகளுக்கு போக மீதமுள்ள நேரங்களில் இது போன்ற நல்ல காரியங்களில் வணக்க வழிபாடுகளில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தில் மன்னிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்தில் நாம் எல்லாம் சேர்ந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய அன்புக்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உலகத்தில் உள்ள அநேக இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த புனிதமான ரமதானை அடைந்து அதனுடைய இரவையும் பகலையும் நீ விரும்புகின்ற மாதிரி செலவழிக்க நீ தௌஃபீக் செய்வாயாக. நல்ல ஆசை ஆர்வத்துடன் அமல் இபாதத்துகளில் ஈடுபடணும் யா அல்லாஹ், அதற்கு நீ உதவி செய்வாயாக. பலர்கள் கஷ்டங்களில், நஷ்டங்களில், வறுமைகளில் சிக்கி இருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. விசேஷமாக வளரக்கூடிய நம்முடைய ஆண்கள் பெண்களை பாதுகாப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் சகவாழ்வையும் நீ ஏற்படுத்தி வைப்பாயாக. அமைதியான சூழ்நிலை உருவாக்கி வைப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.